Hi everyone, welcome back to Daily Current Affairs session. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 23rd கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ் யூனியன் சிபில் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு சிவசங்கர் அண்ட் துரைராஜா அப்படின்றவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திக் கமிட்டிக்கு கீழே தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சிபில் இருக்குது இல்லையா, இந்த சிபில் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இந்த சிபில் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆர்பிஐ ஆத்தரைஸ்டு பண்ண ஒரு ஃப்ரேமும் கூட. ஓகேவா? இதை வந்து நம்ம கிரெடிட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஆக்டுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் என்னது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே வந்து வரும். ஓகேவா? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2005க்கு கீழே வந்து இந்த ஆக்ட் வரும். இவங்களுடைய வேலை என்ன, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை வந்து கேதர் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் வேலை. இந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை கேதர் பண்ணி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டாவை அவங்க கேதர் பண்ணி தான் நமக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? என்ன ஸ்கோர் கொடுப்பாங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த சிபில் ஸ்கோரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு 3 டிஜிட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 3 டிஜிட் கோடு வந்து இதோட ரேஞ்ச் எதுக்குள்ள வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 300 to 900 வரைக்கும் இந்த 3 டிஜிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கும், சிபில் ஸ்கோர். ஓகேவா? இந்த ஸ்கோரை வச்சு நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லோன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் செக் பண்றது நம்மளுடைய சிபில் ஸ்கோரை தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஆனது தானே. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சிபில் ஸ்கோரை தான் செக் பண்ணுவாங்க. அந்த சிபில் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம நெகோஷியேட் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் சரி, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் சரி, அந்த சிபில் ஸ்கோர் வந்து ஹையா இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது நமக்கு நிறைய வேஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சிபில் அப்படின்றது யார் ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திக் ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே தான் வந்தது. ஸோ 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி அஸ் அ எஸ்டிஜி அட்வொகேட். எஸ்டிஜி அப்படிங்கிறது என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா, அதோட அட்வொகேட்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்றவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேர்த்து இன்னும் 3 பர்சன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் ஆக்டிவிஸ்ட் வேலண்டினா மூனோஸ் அண்ட் ரபானல். ஓகேவா? இந்த வேலண்டினா அப்படின்ற பர்சன் ஒன்று. இன்னொருத்தர் வந்து மைக்ரோசாஃப்டோட பிரசிடென்ட் பிராட் ஸ்மித் அப்படின்றவங்க. யார் இவங்க? மைக்ரோசாஃப்டோட பிரசிடென்ட். அண்ட் நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபாப் குரூப்ல இருக்கிற பிளாக் பிங்க் அப்படின்ற குரூப். ஓகேவா? இவங்க 4 பேரை தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட அட்வொகேட்டா வந்து இப்போ நடந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி கவுன்சில் அந்த ஜெனரல் அசம்பிளி மீட்டிங்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார்? இந்தியால இருந்து கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்றவங்க, நெக்ஸ்ட் ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ் வேலண்டினா மூனோஸ் ரபானல், மைக்ரோசாஃப்டோட பிரசிடென்ட் பிராட் ஸ்மித் அண்ட் கேபாப் குரூப். இது ஒரு கேர்ள் குரூப். ஓகேவா? ஸோ 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பிளாக் பிங்க். இவங்க 4 பேரை தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கான அட்வொகேட்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 76th யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி தான் இந்த இயர் நடக்குது. ஓகேவா? இந்த இயர் எத்தனாவது எடிஷன் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி நடக்குது அப்படின்னா 76th அசம்பிளி தான் நடக்குது. இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்துல்லா சாஹித் அப்படின்றவங்க. ஓகேவா? இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவரை வந்து ரீசெண்டாக இப்போ தானே எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட்டா அப்துல்லா சாஹித் அப்படின்றவங்க இந்த இயர் தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த பிரசிடென்ட் போஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இயருக்கானது மால்தீவ்ஸோட
பர்சன் தான் அப்துல்லா சாஹித் அப்படின்றவங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 76th யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து நியூயார்க்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல தான் வந்து இந்த 4 பேரை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அட்வொகேட்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, 17 கோல்ஸ் இருக்கு, அதை 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும். ஏன் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் சரி, பீப்புள்ஸோட ஃபியூச்சருக்கும் சரி, பிளானட்டோட ஃபியூச்சருக்கும் சரி, அது இன்னுமே டெவலப்மெண்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை கொண்டு வந்திருக்காங்க. இவர் இருக்கார் இல்லையா, கைலாஷ் சத்யார்த்தி, இவர் வந்து நோபல் பீஸ் பிரைஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. எந்த இயர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2014ல இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவர் நோபல் பீஸ் பிரைஸை வின் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைல்ட் லேபருக்கு அகெயின்ஸ்டா இவர் ஃபைட் பண்ணதுக்காக தான் இவருக்கு இந்த நோபல் பீஸ் பிரைஸை வந்து 2014ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய புக் கூட எழுதியிருக்காரு. வில் ஃபார் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது, பிகாஸ் வேர்ட்ஸ் மேட்டர் அண்ட் எவ்ரி சைல்டு மேட்டர், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து சைல்டு ரிலேட்டடானது நிறையவே வந்து இவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். International Day of Sign Language is celebrated on. So International Day of Sign Language எந்த டேல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் 23 தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதுக்கான தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, we sign for human rights அப்படின்றது தான் இந்த இயருக்கான தீம். ஸோ இதை எப்பல இருந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2008ல இருந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, இந்த டேவை எப்படி கொண்டு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்ரி இயர் வந்து இன்டர்நேஷனல் டெஃப் வீக் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா, எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செப்டம்பர் 24 to 30 வரைக்கும் எவ்ரி இயர் இந்த இன்டர்நேஷனல் டெஃப் வீக் வந்து நடக்கும். ஓகேவா, எப்போல இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1958ல இருந்தே வந்து இந்த வீக்கை அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதோட ஒரு பார்ட்டா தான் வந்து இவங்க இந்த சைன் லாங்குவேஜ் டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த சைன் லாங்குவேஜ் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அது எந்த டேல செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஏன் செப்டம்பர் 23 சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டெஃப் இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 23 1951ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டெஃப் அப்படின்றத செப்டம்பர் 23 1951ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டேவை வந்து இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2008ல இருந்து இந்த செப்டம்பர் 23 வந்து சைன் லாங்குவேஜ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான தீம் என்னது, வி சைன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த இயர்க்கான தீம். செப்டம்பர் 16 என்ன டே, நமக்கு ஓசோன் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல, அதோட தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மான்ட்ரியால் புரோட்டோகால் கீப்பிங் அஸ் ஃபுட் அண்ட் வேக்சின் ஸ்கூல் அப்படின்றது தான் இந்த இயர்க்கான தீம். ஓகேவா, so next question. Which ministry has launched national single window system? எந்த மினிஸ்ட்ரி வந்து நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பியூஷ் கோயல். இவர் யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தானே. இதை லான்ச் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இல்ல யாருக்காக இது யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியால பிசினஸ் பண்றவங்களும் சரி, அதுல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் சரி, அவங்களுக்காக தான் வந்து இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பிசினஸ் பண்ணணும்னாலும் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வித்தின் நம்ம ஸ்டேட்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேரியஸ் ஸ்டேட், மற்ற ஸ்டேட்ல கூட நம்ம நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து ப்ராசஸ் இருக்கும், அதுல எல்லாத்துலயுமே சைன் வாங்கணும். ஓகேவா, ஸோ அது வந்து பெரிய ப்ராசஸ். அதை ஈஸி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஏன் இதை ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா, இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து இந்த போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், எந்தெந்த ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் நான் சைன் வாங்கணுமோ அதை வந்து இந்த ஒரு போர்ட்டல் மூலியமாவே வாங்கிக்கலாம். அப்போ இது வந்து என்னுடைய வேலையை ஈஸியா ஆக்குது இல்ல. ஸோ அதனாலதான் வந்து இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இன்வெஸ்டர்ஸுக்குமே வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அதாவது நம்ம யார்கிட்டயும் சைன் வாங்காம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியலோட பெர்மிஷனுமே நமக்கு இந்த ஒரு போர்ட்டல் மூலியமா கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து நம்மளுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இது ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்க்கான மெயின் ரீசனு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Zee Entertainment has signed a merger deal with which of the following company? So Zee Entertainment இருக்கு இல்லையா, அதுவும் எந்த கம்பெனியும் மெர்ஜருக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து SPNI. SPNI அப்படின்றது வேற எதுவும் இல்லை, சோனி பிக்சர் நெட்வொர்க் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ ஜியும் சோனியும் தான் வந்து இந்த மெர்ஜருக்கான சைனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ரேஷியோல பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75% வந்து ஜி கிட்ட இருக்கும் அண்ட் 53% வந்து சோனி வச்சிருப்பாங்க. இந்த மெர்ஜ் ஆன ஒரு நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அதுக்கான எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புனித் கோயிங்கா அப்படின்றவர். இவர் வந்து ஜி என்டர்டைன்மெண்டோட எம்டி அண்ட் சிஇஓவா இருந்தாரு. அவரையே இப்ப வந்து இந்த மெர்ஜ் ஆன என்டிட்டிக்குமே எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜி அண்ட் சோனி என்டர் இன் டு அ நான் பைண்டிங் டேர்ம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் பைண்டிங் டேர்ம் ஒன்னு மெர்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், இல்ல அமால்கமேஷன் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா. ஏன் இந்த நான் பைண்டிங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இது சிமிலர் டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் மாதிரி தான். ஓகேவா? இவங்க என்ன இதுக்கான அர்த்தம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து மெர்ஜ் பண்ண தான் போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன, ரெண்டு பேருமே அவங்களுக்கான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா. எனக்கு இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, இந்தந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இவங்க வந்து இப்போ அந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அக்ரி பண்ணணும் அப்படின்றது அவங்க இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. பட் நாங்க ரெண்டு பேருமே மெர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நான் பைண்டிங் டேர்ம்ஸ் வந்து அதுதான், நாங்க ரெண்டு பேருமே மெர்ஜ் பண்ண போறோம், அது கன்ஃபார்ம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் பைண்டிங் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் அக்ரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணிப்பாங்க. அதுதான் நான் பைண்டிங் டேர்ம்க்கான மீனிங். ஓகேவா? ஸோ எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா 47% ஜி அண்ட் 53% வந்து சோனி. இது எதுக்காக, யாருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் ஸ்டார் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போட்டியாக தான் வந்து இந்த ஜி அண்ட் சோனி வந்து இந்த மெர்ஜரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, African swine fever cases have been reported in which state and union territory in India? இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் இருக்கு இல்லையா, ஸோ ரீசெண்டாக இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்ல இந்த கேசஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து திரிபுரா. லாஸ்ட் இயர் வந்து இது அசாம், மேகாலயா அண்ட் மிசோரம் இந்த 3 ஸ்டேட்ல வந்து வந்திருந்தது. இப்போ இந்த இயர் வந்து திரிபுரால தான் வந்திருக்கு. இது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிக்ஸை தான் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்ல வந்து நிறைய பிக்ஸ் வந்து இறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிரும் இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே ஸோ இந்த பிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களே வந்து நிறைய பிக்ஸை வந்து கொல்லவுமே செஞ்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல இந்த ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் இந்த இயர் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரிபுரால தான் பரவி இருக்கு. திரிபுராவோட சிஎம் யாரு? பிப்ளப் குமார் தேவ் அப்படின்றவரு. அண்ட் அதோட கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யநாராயணன் தேவ் அப்படின்றவர் தான் வந்து திரிபுராவுடைய கவர்னரா இருக்காங்க. Next question. Which of the following has revised air quality guidelines for the first time since 2005? எந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏர் குவாலிட்டிக்கான கைட்லைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணது 2005ல என்ன கைட்லைன்ஸ் இருந்ததோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 2021ல அந்த கைட்லைன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா WHO தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்ரி இயர் வந்து 7 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து டெட் ஆகுறாங்களாம் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்னால.
ஏர் பொல்யூஷன்னால இந்த 7 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ப்ரீமெச்சூராகவே டெத் ஆயிடுறாங்க. ஓகேவா, அவங்களுடைய லைஃப் ஸ்பேனே வந்து இன்னும் அதிகமா இருக்கும். பட் இந்த ஏர் பொல்யூஷன்னால அதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. அந்த ரீசனுக்காக தான் வந்து இவங்க இந்த கைட்லைன்ஸையே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிஎம் 2.5 அப்படின்னு என்னது, அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த 2.5 வந்து நிறையவே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப சின்னதுதான், பட் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம லங்ஸ்குள்ள போனதுன்னு வைங்களேன், நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்பவே பாதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏர் பொல்யூஷன்ஸ்னால நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருது. இதையெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த கண்ட்ரீஸுமே வந்து கரெக்டா இந்த ஏர் பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது இல்ல. ஈவன் இந்த 2020ல நிறைய கண்ட்ரீஸ்ல லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஸோ ஃபுல் லாக்டவுன் போடும்போது டிரான்ஸ்போர்ட்டும் ரன் ஆகல, ஃபேக்டரிஸும் ரன் ஆகல. அப்படி ரெண்டும் ரன் ஆகாம இருக்கும் போதே ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து ஏர் பொல்யூஷன்ஸோட இது வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. ஸோ அந்த டைம்ல கூட அதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து இவங்க கைட்லைன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கைட்லைன்ஸை சேஞ்ச் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 2.5 இருக்கு இல்லையா, பிஎம் 2.5, இதோட அளவு வந்து 5 மைக்ரோகிராம்ஸை விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இது எவ்வளவா இருந்தது அப்படின்னா 10 மைக்ரோகிராம்ஸா இருந்தது. அதை இப்போ சேஞ்ச் பண்ணி 5 மைக்ரோகிராம்ஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுலலாம் வந்து இந்த ரிவைஸ் பண்ண கைட்லைன்ஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபாசில் ஃபியூல்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு இதனால தானே ஏர் பொல்யூஷனே ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்றதுனால நம்மளுடைய ஹெல்த்துமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளைமேட் சேஞ்சுக்குமே வந்து நம்ம பண்ற பெரிய ஹெல்ப் ஆயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது யாரு? WHO. WHOட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. அதோட ஹெட் யாரு? டெட்ராஸ் அதானம் அப்படின்றவர் தான் அதோட ஹெட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following institute has developed a substitute of single use plastic? எந்த இன்ஸ்டியூட் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஐஐஎஸ்சி. ஓகேவா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்குது இல்லையா, அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்றத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கம்மி பண்ணணும்னு இல்லை, முற்றிலுமாவே எப்பைக்குள்ள நாங்க தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2022 தான் வந்து அதுக்கான டார்கெட். ஓகேவா, 2022க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2018 to 2019 இந்த ரெக்கார்ட் படி 3.3 மெட்ரிக் டன் இருக்கு இல்லையா, 3.3 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஒன்லி 9% பிளாஸ்டிக் மட்டும்தான் வந்து ரீசைக்கிள்கே போகுது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து லேண்டுக்கு தானே போகுது. இதனால நமக்கு லேண்ட் தானே மாசுபடுது, நிலம்தான் மாசுபடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்கிள் ஆகணும், ரீசைக்கிள் ஆனாதான் வந்து அது நல்லது. பட் அது ரீசைக்கிளே ஆகாம எல்லாமே நிலத்திலேயே இருந்தா அப்படின்னா அது நிலத்துக்கு தான் கேடு. பட் ஒன்லி 9% தானே ரீசைக்கிள் ஆகுது. அதனாலதான் அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பதிலா இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சப்ஸ்டிடியூட்டை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து ரீசைக்கிளபிளா இருக்கு. ஓகேவா, அதனாலதான் அதை வந்து இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, who has received the Sustainable Development Goal Progress Award? இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ப்ராக்ரஸ் அவார்டை ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஷேக் ஹசீனா. இவங்க யாரு? பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா. இந்த அவார்டு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 76th யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஒரு பார்ட்டா தான் வந்து இவங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கண்ட்ரில இவங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக பண்ண சில ப்ராசஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. மெயினா சொல்லணும் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட மெயின் கீ எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு எண்ட் அ பாவர்ட்டி. ஓகேவா, என்னது? டு எண்ட் அ பாவர்ட்டி or to reduce the poverty, no one leave behind அப்படிங்கிறது. ஓகேவா, இதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்
கோலோட மெயின் கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இதுக்காக இவங்க பண்ண ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களை எப்படி ஹானர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜுவல் இன் தி கிரவுன் ஆஃப் டே அப்படின்னு சொல்லி தான் இவங்களை ஹானர் பண்ணி இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க. அண்ட் இந்த அவார்டை வந்து எப்போல இருந்து கொடுக்குறாங்க, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் அவார்டு எப்போல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2012 இருந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்றவர் தான் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த எஸ்டிஜி ப்ராக்ரஸ் அவார்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபவுண்டருமே வந்து இந்த ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்றவர் தான். ஷேக் ஹசீனா அப்படின்றவங்களுக்கு இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணதும் இவர் தான். என்ன நேம் சொல்லி இவங்களை ஹானர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஜுவல் இன் தி கிரவுன் ஆஃப் டே அப்படிங்கிறத சொல்லி தான் வந்து இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்துல் ஹமீத் அப்படின்றவர் யாரு, பங்களாதேஷோட பிரசிடென்ட். அண்ட் பங்களாதேஷோட கேபிட்டல் அண்ட் கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா, கேபிட்டல் வந்து டாக்கா அண்ட் கரன்சி வந்து டாக்கா அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has named as UNESCO's World Book Capital for 2023? 2023ல வேர்ல்டு புக் கேபிட்டலா எந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அகாரா கானா அப்படிங்கிறது தான், அந்த சிட்டியை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் இருக்கு இல்லையா 2021, இந்த இயர்ல வந்து எந்த சிட்டில நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிப்லிசி அப்படின்ற பிளேஸ்ல தான் நடக்குது. ஜார்ஜியால இருக்குல்ல, ஜார்ஜியால இருக்கிற டிப்லிசி அப்படின்ற பிளேஸ் தான் வந்து 2021க்கான வேர்ல்ட் புக் கேபிட்டல். இந்த வேர்ல்ட் புக் கேபிட்டலை வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு என்கரேஜ் தி ரீடிங் என்கரேஜ் பண்றதுக்காக தான் வந்து இந்த இதை நடத்துறாங்க, இந்த வேர்ல்டு புக் கேபிட்டலை வந்து நடத்துறாங்க. ஸோ எப்போ நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 23ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் ஏப்ரல் 23ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 23 நம்ம என்ன சொல்லுவோம், வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, ஓகேவா. ஸோ இந்த டேல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் ஏப்ரல் 22 அந்த இயர் வரைக்கும், இந்த இயர் ஏப்ரல் 23 2021ல டிப்லிசி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எப்போ வரைக்கும் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஏப்ரல் 22 2022 வரைக்கும். ஸோ இந்த 1 இயர் ஸ்பேன்ல தான் வந்து இந்த டிப்லிசி அப்படின்ற பிளேஸ்ல வந்து அவங்க இருக்கிற கண்ட்ரியில இருக்கிற யங்கர் பீப்புளா இருக்கட்டும் இல்லை ஓல்டர் பீப்புளா இருக்கட்டும் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து இந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறத வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. மெயினா அவங்களுக்கு இதுக்காக ரீடிங்கான எல்லா இம்பார்ட்டன்ஸுமே சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாம அந்த 1 இயர் ஸ்பேன்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள நடத்திப்பாங்க. ஓகேவா. ஸோ 2021ல டிப்லிசி ஜார்ஜியால வந்து நடக்க போகுது. 2023ல எங்க நடக்க போகுது அப்படின்னா அட்காரா கானால நடக்க போகுது. அப்போ 2022ல இருக்கு இல்லையா, ஸோ 2022ல வந்து எந்த இயர்ல நடக்க போகுது அப்படின்னு எந்த பிளேஸ்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவுடல்ஜாரா மெக்சிகோ அப்படின்ற சிட்டில தான் வந்து இது நடக்க போகுது. ஓகேவா. ஸோ 2020ல எந்த இயர்ல நடந்தது அப்படின்னா மலேசியா கோலாலம்பூர் அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது. 2021ல டிப்லிசி ஜார்ஜியா அண்ட் 2022ல வந்து கவுடல்ஜாரா மெக்சிகோ அப்படின்ற பிளேஸ். 2023ல அகாரா கானா அப்படின்ற பிளேஸ்ல நடக்க போகுது. ஸோ இது எந்த டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் 23ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் புக் அண்ட் காப்பிரைட் டே வந்து அந்த டே தான் செலிப்ரேட் பண்றோம். இந்த இயர்க்கான தீம் இருக்கு இல்லையா, இந்த இயர்க்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு ஷேர் அ ஸ்டோரி அப்படின்றது தான். டு ஷேர் அ ஸ்டோரி அப்படின்றது தான் வந்து இந்த இயருக்கான தீம். ஸோ இது எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த வேர்ல்டு புக் கேபிட்டலை வந்து எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2001ல மேட்ரிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. மேட்ரிட்ல ஸ்டார்ட் பண்ணி இது சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால ஸோ எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட் புக் கேபிட்டல் அப்படின்றது யுனெஸ்கோவோட வேர்ல்ட் புக் கேபிட்டல் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு டைம் வந்து நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2003ல வந்து டெல்லியில இதை கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா. வேர்ல்டு புக் கேபிட்டல் இந்தியாவில் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2003ல நடந்துச்சு.
Next question. Which minister inaugurated ஆரோக்கிய மந்தன் 3.0? ஸோ ஆரோக்கிய மந்தன் 3.0 அப்படிங்கிறத எந்த மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மனுஷ்க் மண்டாவியா. இவர் எந்த மினிஸ்டர்? ஹெல்த் மினிஸ்டரா? இந்த ஆரோக்கிய மந்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கு இல்லையா. ஸோ இதோட தேர்ட் பேஸை தான் வந்து நம்ம ஆரோக்கிய மந்தன் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆனிவர்சரியில தான் வந்து இந்த ஆரோக்கிய மந்தனை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிவர்சல் ஹெல்த் ஸ்கீம். ஓகேவா, யூனிவர்சல் ஹெல்த் ஸ்கீம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமு படி பெர் ஃபேமிலிக்கு பெர் இயர் வந்து 5 lakh வரைக்கும் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்களா, 5 lakh பெர் இயர் அண்ட் பெர் ஃபேமிலிக்கு. இதுல செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட்ஸும் அடங்கும். மெயினா யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த் கேர் அஃபோர்ட் பண்ண முடியாத பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களால பணம் கட்டி அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க முடியாத பட்சத்துல இருக்கிற பர்சன்ஸ்க்காக தான் வந்து இந்த பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா யாருக்கெல்லாம் ஹெல்த்தை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அது ஆல்ரெடி 3 years வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதோட 3rd ஆனிவர்சரியில தான் வந்து ஆரோக்கிய மந்தன் 3.0 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3.0 ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொன்னும் கொண்டு வந்திருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோர் டு டோர் அப்படின்றது. டோர் டு டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூரல் வில்லேஜஸ் எல்லாம் ரூரல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ரூரல் வில்லேஜஸ்ல அவங்களுக்கு இதை பத்தின இந்த ஸ்கீமை பத்தின அவேர்னஸ் கொடுக்கறதுமே வந்து இந்த ஆரோக்கிய மந்தன் 3.0 ஒரு முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரூரல் வில்லேஜஸ்ல இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்குமே இந்த ஸ்கீமை பத்தின அவேர்னஸ் கொடுக்கறது. அண்ட் இதோட தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்றது. ஓகேவா, சர்வீஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ஆரோக்கிய மந்தன் 3.0க்கான தீம். அதோட முக்கிய நோக்கம் இந்த 3.0ல முக்கிய நோக்கமா அவங்க எதை வச்சிருக்காங்க அப்படின்னா ரூரல் பீப்புள்ஸ்க்கான அவேர்னஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கேர் ஸ்கீம். இந்தியாவில் இருக்கிற லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் பீப்புள்ஸ்க்கு யாராலாம் ஹெல்த் கேருக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் தான் இது. ஸோ இது இப்போ இயருக்கு 5 lakhs வரைக்கும் பெர் ஃபேமிலி வந்து இது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இது செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஹெல்த் கேருக்கு கூட யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். NABARD, National Bank for Agriculture and Rural Development, was established in 1982. At present, ஈக்விட்டி கேபிட்டல் ஆஃப் நபார்ட் இஸ். ஓகேவா, நபார்ட் 1982ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து அதோட ஈக்விட்டி கேபிட்டல், நபார்டோட ஈக்விட்டி கேபிட்டல் வந்து யார் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷனை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து September 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வில் மீட் இன் another session. Thank you.